என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு அந்த வண்டியை டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்தா பரவாயில்ல. வண்டியே வராதுன்னு தெரிஞ்சுட்டு இதில் சில பேர் இன்னும் முட்டாள்தனமாக ஒரு சில விஷயங்கள். ஸோ அதனால் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு மைனர் அப்டேட்டை வெஹிக்கிளில் கொடுத்து ஒரு மேஜரான ஒரு அமௌண்ட் ஸ்டாக் ஆடில் ரொம்ப நாளாக தங்கின ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து வெளியில் வந்து தள்ளுவாங்க. ரூரல் மார்க்கெட்டில் எங்களால் சிரோஸை தள்ள முடியல. ஆனால் மெட்ரோ சிட்டிஸ் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் மாதிரியான சிட்டிஸில் எங்களால். இன்னொன்று ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, டாட்டா புதுசாக வரதை விட பழசு எடுக்கிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், அட்வான்ஸாக சொல்லிட்டேங்க. வணக்கம். இந்தியாஸ் மோஸ்ட் அனாலிட்டிக்கல் ஆட்டோ பாட்காஸ்ட்குள்ளே உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தேதியில் இயர் எண்டுன்னு வந்தாவே கார் வாங்குகிற பீப்புள்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கன்ஃபியூசிங் பீரியட் அப்படின்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அக்டோபர் நவம்பரில் கார் வாங்கலாமா, இல்லை வெயிட் பண்ணி டிசம்பர் ஆஃபரில் கார் வாங்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுங்கள், டிசம்பரில் டிஸ்கவுண்ட்ஸ் வரும், அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டேர்ம் பயன்படுத்துவாங்க. ஸோ பீப்புளுக்கு கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஸோ அதை பற்றி தான் ஒரு பெட்டரான புரிதல் கொடுக்க போகிறோம். இந்த டைம்லைனில் கார் வாங்கலாமா, கார் வாங்கணும்னா நம்ம எவ்வளோ சேமிக்க முடியும், இப்போ கார் வாங்குறதை விட்டுட்டு நம்ம டிஸ்கவுண்ட் டைமில் கார் வாங்குறப்போ இருக்கக்கூடிய ரீசேல் வேல்யூவில் தான் மாறுதல் இருக்குமா, ஏன்னா இயரண்டில் வாங்குகிறோம், ரீசேல் வேல்யூவில் தான் மாறுதல் இருக்குமா, அது கூட ஒவ்வொரு பிராண்டும் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இப்போது டு பி ஃப்ராங்க் பேசணும்னா டிசம்பர் டைம்லைனில் என்ன கொடுப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது, ஷோரூமில் இருக்கவங்களும் தெரியாது. பட் காலங்காலமாக வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றது ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த பேண்ட்வித்லேருந்து இந்த பேண்ட்வித் வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட்ச்பேக்னா ஒரு 30,000 60,000 வரைக்கும் இருக்கும். காம்பேக்ட் கிராஸ்ஓவர் பண்ணிங்கன்னா ஒரு 1,00,000 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்களுக்கும் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க, கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அது போக இப்போ கரண்ட்டில் நீங்கள் பார்க்குற மாடலில் ஏதாவது வந்து அப்டேட்ஸ் வரப்போதா, ஒரு மாதம் தான் இருக்குது டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும்லாம். இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1 lakh ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா எடுக்கலாம். இல்லைனா ஒரு 30,000 40,000 பெனிஃபிட்ஸ்க்கு நான் கார் எடுத்தேன்னா ஒரே மாதத்தில் எனக்கு புது மாடல் வந்து நிற்கும். ஆமாம். அப்போ எனக்கு அதை காரை ரீசேல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். எந்த பர்டிகுலர் டைம் ஸ்மார்ட்டஸ்ட்டாக இருக்க போது, நமக்கு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் போக போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த டிசம்பர் ஆஃபர்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, ஆக்சுவலாக அதுவும் இந்த ஜிஎஸ்டி இதானதுக்கப்புறம் டிசம்பர் ஆஃபர் வருமா வராதாங்கிற ஒரு பெரிய குழப்பமே உள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் ட்ராப் வந்ததுக்கப்புறம் ஆஃபர் ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ட்ராப், ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் எடுக்க முடிஞ்சுச்சு. பட் என்ன ஆனிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நவம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதம் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஈகராக எல்லோரும் வெயிட் பண்ணுற ஒரு சூழல் வந்து இருக்குது. டிசம்பரில் எடுக்கலாமா இல்லை ஜனவரியில் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரோட ஒரு வருஷத்துக்கான டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டை உங்களுக்கு பெனிஃபிட்டாக டிசம்பரில் கிடச்சா நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். இதில் சில பேர் இன்னும் முட்டாள்தனமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் டிசம்பரில் காரை எடுக்காமல் ஜனவரியில் எடுத்தேன்னா எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் வந்து அடுத்த வருஷம் எனக்கு கிடைக்கும், அது பெனிஃபிட்னுவாங்க. அது யூஸே கிடையாது. ரீசேல் போகிறப்போ எல்லாருமே மேனுஃபேக்சரிங் தான் பார்ப்பாங்களே தவிர ரிஜிஸ்ட்ரேஷன் இயர்ஸ் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் இயர் என்ன இருக்குது அதுதான் ரீசேலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் கிடையாது. ஸோ அதனால் அது நீங்கள் டிசம்பர் எடுத்தாலும் ஒன்று தான், 2025 மாடலை நீங்கள் 26 ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்தாலும் ஒன்று தான். என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த 1 year ஆகிற டிப்ரிஷியேஷன் வேல்யூ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இப்போ எடுக்கிறனால அப்படின்னும் போது வேணால் தாராளமாக எடுக்கலாம். அதுவும் இந்த வருட சூழல் எப்படி இருக்குன்னா, ஜனவரியில் கண்டிப்பாக யூஸ்வலாக வர ப்ரைஸ் ஹைக்கை காட்டிலும் அதிகமான ஹைக் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஜிஎஸ்டினால். ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ்டியோட ரிவிஷன் நடந்த டைம்லைனில் வந்து இது அஃபிஷியலாக கிடையாது, அன்அஃபிஷியலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த 4 மாதத்துக்கு நீங்கள் ப்ரைஸை ஹைக் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ரைஸை ஹைக் பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு போய் சேராது. ஒன்றும் இல்லை, என்னோட தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்து மேனுஃபேக்சரிங் சைடு வந்து இருக்காங்க, இன்க்ளூடிங் R&D டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் மார்க்கெட்டிங்லேயுமே வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட்டோட
ஒரு ரூலே இருக்குது இப்போதைக்கு 3 மாதத்துக்கு ப்ரைஸ் ஏற்றக்கூடாது. பட் பிராண்ட் என்ன நினச்சாங்க தெரியுங்களா? அதுவும் இன்க்ளூடிங் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு மைனர் அப்டேட்டாக வெஹிக்கிள்ஸில் கொடுத்து நம்ம ப்ரைஸை ஏற்றிடலாம். நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதனால் விலை ஏற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் மைனர் அப்டேட்டுன்னு என்ன கொண்டு வரதா இருந்தாங்கன்னா, பொதுவாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் மியூசிக் சிஸ்டம் இருக்காது. ஸோ இனி எங்கள் எல்லா வண்டியிலையும் மியூசிக் சிஸ்டம் இருக்கும், ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கும். அதுக்கு 15,000 விலை ஏற்றிடுறது, 15,000 20,000 விலை ஏற்றிடுறது. ஸோ அதோட காஸ்ட்டு, அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு 3,500 தான் இருக்கும். பட் இந்த ஜிஎஸ்டியோட லாஸ் அவங்க சமாளிக்கணும்ல. லாஸ்னா என்ன அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. எல்லாம் பழைய ஜிஎஸ்டியில் வந்து பொருட்களை வாங்கி தான் அந்த வெஹிக்கிளை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டி மாறினதுக்கப்புறம் இவங்களால அந்த பழைய ஜிஎஸ்டி ப்ரைஸில் வாங்கும்போது புது ஜிஎஸ்டியில் விற்கும் போது இவங்களுக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு மைனர் அப்டேட்டை வெஹிக்கிளில் கொடுத்து ஒரு மேஜரான ஒரு அமௌண்ட்டை ஏற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மேனுஃபேக்சரிங் ரீதியாக நடந்ததால நான் வந்து கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ இப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னதாகவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியாகுது. அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க. ஆமாம். மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. பட் ஆனால் எப்போவுமே நான் சேல்ஸில் இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 11 வருஷங்கள் வந்து நான் சேல்ஸ் ஃபீல்டில் தான் இருந்தேன். எப்போவுமே வருஷம் ஜனவரியில் வந்து ப்ரைஸுங்கிறது ஏறும். அது 2% 1%ன்னு ஏற்றுவாங்க. மேபி இந்த வருடம் வேணா ஒரு 5% ஏற்ற வாய்ப்பு. 4 மாசமாக வந்து இலவகத்து கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 5%ன்னு அதை ஏற்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ டேட்டாஸ் ஃபேக்ட்ரி இன்சைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை வச்சு தான் இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ஆஸ் ஆஃப் நவம்பர் 2025 வரைக்கும் பார்க்கும்போது மோஸ்ட் கார் மேக்கர்ஸ் எனக்கு வந்து 85 to 90% ஆஃப் அவங்களோட இயர்லி சேல்ஸ் வால்யூமை கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இது வந்து இன்வென்ட்ரி லெவல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜஸ்லாம் இருந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சு எல்லாமே வந்து இன்னைக்கு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போது டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸை வந்து கிளியர் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷரில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன்னா காலண்டர் வந்து Jan 2026 ரீசெட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டாக்ஸை நான் கிளியர் ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்ற ப்ரெஷர் இது காமனாக இருக்கிறது தான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்னால முன்னாடியே நிறையா காசை அவங்க கிளியர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ ஹியூஜ் டிஸ்கவுண்ட் இருக்குமான்னு கேட்டாங்கன்னா டெஃபினெட்லி நோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஃபார் அஸ் மார்க்கெட் கண்டெக்ஸ்ட் வச்சு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலி வந்து டிசம்பர் மந்த்ஸ் வந்து ஆஃபர்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் வந்து அவங்களோட ஆனுவல் போனஸஸை ஹிட் பண்ணியே ஆகணும். இவ்வளோ பண்ணணும் அப்படின்றதுக்கு டார்கெட்டை நான் ஹிட் பண்ணணும். ரெண்டாவது ஃபேக்டர் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா யூனிட்ஸை வந்து புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது. டீலர்ஷிப்க்கு ஒரு டார்கெட் இருக்குது, அதே மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு டார்கெட் இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரீசெண்டாக வந்து மாருதி நிறுவனத்துலலாம் கேள்விப்படுறோம், ரொம்ப ஹாரிபுளாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரான்விட்டாரா ஹை ரைடர் வந்து நம்பர்ஸ் குறைஞ்சிச்சு விக்டோரியஸ் வந்தப்போ. நீ கிரான்விட்டாரா ஹை ரைடர் எங்கிட்ட பை பண்ணேன்னா தான் நான் உனக்கு பலினோட பேஸ் மாடல்ஸ் கொடுப்பேன், ஃப்ராங்ஸோட பேஸ் மாடல்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி புஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை ப்ரோ, யூஸ்வலாக நான் சேல்ஸில் இருந்தப்பையும் இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. எப்படின்னா ஸ்விஃப்ட் வந்து ஃபாஸ்ட் செல்லிங் மாடலாக இருக்கும். நீங்கள் 2 வண்டி ஷிஃப்ட் எடுக்கணும்னா நீ 4 ரிட்ஸ் வண்டி எடுத்துக்கணும். இதுதான் நடக்கும். ரிட்ஸு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விற்கிறது கொஞ்சம் சிரமம். ஸோ நீ வந்து 2 ஷிஃப்ட் நான் உனக்கு அனுப்புவேன், அதுக்கு 4 ரிட்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இது மாருதியில் நடக்கும். அதே மாதிரி உனக்கு 2 வேகனார் வேணும்னா ஜென் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்டிலோ, அது 4 வண்டி அமுச்சு வைப்பாங்க. ஸோ இது வந்து எப்போவுமே நடக்கும். அல்டோ 800 வேணும்னா என்கிட்ட நீ கேட்ட 4 எடுத்துக்க, அப்போ தான் உனக்கு அல்டோ 800 கொடுப்பேன் அப்படிங்கிறது. இது வந்து நாட் ஓன்லி மாருதி, எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே இருக்கிறது தான். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக கூட டாட்டாவில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஈவிஸை வந்து புஷ் பண்ணி தள்ளிடுறாங்களாம். நீ ஆர்டர் போட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இத்தனை ஈவி எடுக்கணும்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சிடறாங்க, வண்டியை அனுப்பி விட்டுறாங்க அப்படின்னாங்க. மகேந்திரா பார்த்தீங்கன்னா மராசோவை எல்லா டீலருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ போனீங்கன்னா எல்லா ஷோரூம்லேயும் மராசோ கணக்கு 3 lakhs வரைக்கும்லாம் ஆஃபர்ஸ் கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து யூஸ்வலாகவே நடக்கக்கூடியது. அதுவும் இந்த இயர் எண்டில் பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து டீலர்கிட்ட வெஹிக்கிள்ஸை இந்த மாதிரி அனுப்பிக்கிட்டே புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நவம்பரில் ஒரு நம்பர்ஸ் பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது ஒரு சர்ச் புஷ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். அப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு மேலே க்ரோத்தை இன்னும் பெட்டராக காமிக்கலாம் அப்படின்றது தான் பிராண்ட்ஸ் நினைக்கிறாங்க.
கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து கஸ்டமர்ஸும் தே வில் டிலே த பையிங் ப்ராசஸிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் மாசத்துல கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி அதில் டிலே பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டாக்ஸ் அந்த கரண்ட் மந்த்ல விற்கக்கூடிய ஸ்டாக்ஸும் கொஞ்சம் வந்து ஸ்டாக் ஆகிறது இயல்பு. அதை வந்து டிசம்பரில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டிசம்பர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிராண்ட்ஸ் எல்லா டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கையில் வச்சுட்டு இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு அதை கஸ்டமர்ஸ்கிட்ட கொடுத்துடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்கெயின் பண்ணி தான் கார்ஸை வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து கேட்குறீங்க, எனக்கு ஒரு 30,000 கொடுத்தா நான் இந்த வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த 30,000க்கு என்ன கொடுக்கறதுக்கு என்ன வழிங்கிற ஒரு முயற்சி வந்து இந்த இயர் எண்டில் தான் நடக்கும். நீங்கள் இதே வந்து ஒரு 6வது மாதம் ஒரு ஜூன் ஜூலையில் போயிட்டு டீலர்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 30,000 கொடுத்து விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஏன் என் மார்ஜினில் குறைச்சிட்டு விற்கணும், நான் வேற ஒரு கஸ்டமரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு வேற ஒரு கஸ்டமர்கிட்ட போவாங்க. பட் இந்த டிசம்பரில் அதை இக்னோர் பண்ண மாட்டாங்க. இது இயல்பாக நடக்குது. அப்புறம் அந்த கஃபே 3 நாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் த கிளாக் வரப்போகுது. அப்புறம் அந்த நாம்ஸ் படியும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சில தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய கார்களை புஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து டிசம்பர் ஆஃபர்ஸ் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் ரொம்ப வந்து ஹியூஜாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த ஹியூஜை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் அந்த டைமில் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது டீலர்ஷிப் லெவலில் தான் மேக்ஸிமம் எஃபோர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி டேட்டா இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்பர்ஸ் வச்சு பேசினோம்னா அசோசியேஷன் இருக்கும் இல்லைங்க, டீலர்ஸோட அசோசியேஷன் இருக்கும் இல்லைங்க, ஃபெடரல் அசோசியேஷன், அவங்களோட ஃபடாவோட டேட்டாவும் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜ் டிஸ்கவுண்ட் லெவல் இந்தியாவில் டிசம்பர் 2024 டைம்லைனில் எப்படி இருந்திருக்குன்னா, ஹேட்ச்பேக்ஸ்க்கு வந்து மினிமம் 25,000லேருந்து மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து காம்பாக்ட் எஸ்யூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1,20,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செடன்ஸை பொறுத்த வரைக்கும் 70,000லேருந்து 1,50,000 லட்சம். ப்ரீமியம் எஸ்யூவிஸை பொறுத்த வரைக்கும் 1,50,000 லட்சத்துலேருந்து 3 லட்சம். இயர் அண்ட் சேல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஆனுவல் கார் சேல்ஸில் 14% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நவம்பர் டிசம்பர் டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சர்ச் பாஸ் இருந்திருக்கு. பட் டிஸ்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் டு பிராண்ட் மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர்? எந்த பிராண்டில் வந்து பேசிக்கலி இந்த டிசம்பர் 2ன்னு போனால் சின்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஆஃபர்ஸை வந்து வாரி வழங்கக்கூடிய பிராண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ யூஸ்வலாக ப்ரோ நான் பார்த்த வரைக்குமே சரி, நான் ஒர்க் பண்ண பிராண்ட்ஸ் வரைக்குமே சரி, ஃபஸ்ட்டு நல்ல நம்பர் பண்ணுற ஒரு பிராண்ட் வந்து அதிக ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. இன்னொரு பிராண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் ரொம்ப குறைவாக பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து மாருதி. அவங்கள்ட்ட என்னென்னா அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து பேசிக் மாடல் அங்கே தங்கியிருக்க எல்லா ஸ்டாக்ஸும் அந்தந்த டீலர்ஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்து வந்து சேல் பண்ணுவாங்க. லேக்ஸில் ஆஃபர் கொடுக்குறது யாராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபோக்ஸ் வேகன், ஸ்கோடா மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான ஆஃபர்ஸை இயர் எண்டில் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை, இதை விட்டோம்னா ஸ்டாக்ஸ் வந்து தங்கிடும். நிறைய ஃபோக்ஸ் வேகன் அண்ட் ஸ்கோடா கார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவுமே சில டீலர்ஷிப்பில் 24 மாடல் 25ஓட கடைசி வரைக்கும்லாம் இன்னும் வச்சுட்ருக்காங்க. ஓகே. ஏன்னா அதை தள்ளியே ஆகணுங்கிற சூழல் வந்து அவங்களுக்கு 25ஓட இயர் எண்டில் வந்து வந்துடும். ஸோ அதனால் இந்த பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான ஆஃபர்ஸ் புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் நான் பார்த்த வரைக்கும் உள்ளது. ஓகேங்க. ஸோ இப்போ பர்டிகுலராக ஒவ்வொரு பிராண்டை பற்றி நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லிங்க. இப்போ அடுத்த செக்மெண்ட்டும் நான் தான் வச்சுருந்தேன், பிராண்ட் வைஸ் இன்சைட்ஸுங்க. இதில் மாருதி சுசுகி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன அதே டைம் தான் அந்த வால்யூம் கிளியரன்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ப்ளே பண்ணுவாங்க. கண்டிப்பாக நினைப்பாங்க. டிசம்பர் ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இது நாள் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்ததை வச்சு பார்க்கும்போது அந்த ஹேட்ச்பேக்ஸான ஸ்விஃப்டாக இருக்கட்டும், பலினோவாக இருக்கட்டும், இப்போ வந்து அந்த கிராஸ் ஓவர் ஃப்ராங்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து 55,000லேருந்து 80,000 வரைக்கும் வந்து ப்ரொஜெக்ஷன் எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலாகவே லாஸ்ட் மந்த் பலினோவோட இந்த பேஸ் மாடல் இல்லை ஸ்விஃப்டோட எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80,000 வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்கள்ட்ட அந்த மாதத்தோட கிளியரன்ஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணி இதை புஷ் பண்ணி தள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா மாருதியில் தான் நீங்கள் ஜனவரி ஒரு 12-15 தேதிக்குள்ளேயே 25 மாடல் வந்து டிஸ்பிளே ஷோரூம் வந்துடும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் மாருதியில் நல்ல ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து மோஸ்ட்லி வந்து ஓல்டர் மாடல்ஸான சியாஸ், இக்னிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக்ஸில் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. அப்புறம் அவங்க வந்து இந்த கிராண்ட் வெட்டரா காரை வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெர்ஷன்ஸ் வந்து நல்ல ஆஃபரில் புஷ் பண்ணுவாங்க. இப்போ கரண்ட் டைம்லேயே எனக்கு தெரிஞ்சு நம்ம 1.5 லட்சம் வரைக்கும் ஆஃபர் பார்த்தோம். மேபி அதை தாண்டி எதிர்பார்க்கலாம் கிராண்ட் வெட்டரா. லாஸ்ட் இயரும் சேம் இதே கதை நடந்துச்சு. டொயோட்டாலையுமே சரி அண்ட் மாருதிலையுமே சரி இந்த ஹைப்ரிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தாங்க. அப் டு 2.5 to 3 lakhs வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் இந்த இயர் ஃபுல்லாக தேங்கி இருந்த ஸ்டாக்ஸை வந்து அதாவது ஹைப்ரிட்ஸ்க்கான ஸ்டாக்ஸை வந்து ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணி வந்தாங்க.
ஸோ அதனால் ஹைப்ரிட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சமயத்தில் எடுக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸுங்க. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி 3 லேக் பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சதுன்னா நம்ம சொன்ன அந்த ரிட்டன்ஷன் பிளே நடந்துடும். கண்டிப்பாக நான் ஹைப்ரிட்டுக்கும் ஹைப்ரிட்டுக்கும் 4 லட்ச ரூபா வித்தியாசம் இருக்குது. இப்போ 3 லட்ச ரூபா இதில் குறைஞ்சதுன்னா நான் எடுக்கும்போது எனக்கு ஹைப்ரிட் வில் பி பெட்டர் சாய்ஸ். கண்டிப்பாக. அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போனஸுமே லாஸ்ட் டைம்லாம் அதிகப்படுத்தினாங்க. அதுவும் ஹைப்ரிட் கார்ஸுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. நீங்கள் மேபி ஒரு யூஸ் கார் வச்சுருக்கீங்க, அதை கொடுத்துட்டு மாற்றலான்னு ஒரு ஐடியா இருக்கீங்கனாலும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலினோவில் தான் கண் இருக்குது. பலினோ தான் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது கண்ணு இருக்குது. ஏன்னா மேஜர் நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதை தாண்டி வந்து புதுசாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேசணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்லி வந்து மாருதி சுசுகி நிறுவனம் எல்லா லான்ச்சஸையுமே வந்து ஜனவரி தாண்டி புஷ் பண்ணிட்டாங்க. கடைசியில் வைக்கல. ஏன்னா கடைசியில் வச்சு நம்ம புஷ் பண்ணி ப்ராடக்ட் விற்றோம்னா அவங்க அந்த டெலிவரி டைம் லைன் அப்படின்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஜஸ்டாக இருக்கும் அப்படின்றத வச்சு அவங்க அப்படி போயிருப்பாங்க போல. அடுத்து ஹிண்டே நிறுவனத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எப்போவுமே கொடுக்குற ஆஃபர்ஸ் தான் அவங்க டிசம்பரில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது ஹிண்டே பொறுத்த வரைக்குமே சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஸ்டாக் வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப நல்லா பண்ணுற பிராண்ட் அவங்க தான். நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஆஃபர்ஸ் தான் போயிட்டுருக்கும். அதாவது ரொம்ப உச்சபட்சம் அப்படின்றது ஏதோ ஒரு காருக்கு 2 காருக்கு ஏதாவது தங்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். மீதம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஆஃபர்ஸை ஃப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிசம்பர் 2 போகும்போது ரொம்ப டிராஸ்டிக்காக அவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. நான் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ அதிகபட்சம் ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் போகலாம் ஆஃபர்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. அதுவும் ஒவ்வொரு வேரியன்ட் பொறுத்து தான் அவங்க வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ பலினோ எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் மேக்ஸிமம் கம்மியாக இருக்கும். மித்தபடி நீங்கள் டெல்டா போனாலும் சரி, சீட்டா போனாலும் சரி, ஃபிக்ஸடாக ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க. பட் கிரெட்டா பொறுத்த வரைக்கும் சரி, பொதுவாக ஹியூண்டாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டுக்கு நாங்கள் இவ்வளோ ஆஃபர்ஸ் தரோம் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த வேரியண்ட் வந்து குளோபலாக, அதாவது அந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இதை புஷ் பண்ணி தள்ளுவோன்னா அந்த வேரியண்ட்டுக்கு மட்டும் எக்ஸஸாக ஆஃபர் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து நாட் ஓன்லி ஹியூண்டாய், இதே தான் கியாலேயும் நடக்கும். ஸோ மாடல்ஸ் லைக் i20 வென்யூ பொறுத்த வரைக்கும் வருது, புது மாடல் வருது. அப்படிங்கும்போது ஓல்டு ஸ்டாக்ஸ்க்கு மேபி பெட்டர் பெனிஃபிட்ஸ் வரலாம். ஏன்னா இப்போ வரைக்குமே நான் வந்து வென்யூ பொறுத்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 lakhs வரைக்கும்லாம் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. ஸோ 1 to 1.5 lakhs ஆஃபர்னா டெஃபினெட் நீங்கள் சொல்கிறது ப்ளே ஆகுது. எனக்கு வந்து நாளைக்கு ரீசேலில் எனக்கு ஆகக்கூடிய அந்த டிப்ரிசியேஷன் வந்து இதில் நான் பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினெட்லி வி கேன் கோ ஃபார் இட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பெருசாக பிக் கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஐ மீன் லைக் அந்த இஎம்ஐஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர்ஸில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சென்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஓன் ஃபினான்சஸில் போகிறப்போ. ஸோ இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்க போகிறது கிடையாது. மேபி வந்து கிரெட்டா என்லைன், i20 என்லைன் இந்த மாதிரி நம்பர்ஸ் ரொம்பவே குறைவாக பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு ஹியூண்டை ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் ஆஃபர்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஹியூண்டை ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக. நீங்கள் இப்போ இந்த ஃபினான்ஸ் பற்றி சொன்னனால ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னோஸ் ஃபினான்ஸ் வந்து பர்டிகுலர் பிராண்டே வந்து வச்சுருப்பாங்க. ஆமாங்க. ரெனோ எடுத்திங்கன்னா ரெனோ ஃபினான்ஸ் இருக்குது, நிசான் ஃபினான்ஸ் இருக்குது. ஐ மீன் அதாவது ரெனோவும் நிசானும் சேர்ந்து ஃபினான்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. ஃபோக்ஸ் வேகன்லேயும் அதே மாதிரி இருக்குது, ஃபோக்ஸ் வேகன் ஃபினான்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்கோடாலையும் எடுத்துக்காங்க. ஸோ இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ்க்கு ரொம்ப ஒரு சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஹாலிடே ஸ்கீம்னு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண சமயத்திலே இருந்திருக்கு. அதேமாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நேஷனலைஸ் பேங்க் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ அதை விட ஒரு கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கூட அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா வேறு வழியில் அந்த ப்ராடக்டை தள்ளி ஆகணும் அப்படிங்கிறனால. ஸோ இன்னோஸ் இருக்கக்கூடிய ஃபினான்ஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, அதில் எடுத்தால் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் அவங்க இந்த சமயத்தில் தான் ஆக்சரிஸ் போடுறதுக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாங்க. யூஸ்வலாக ஆக்சரிஸ்க்கு லோன் வந்து இருக்காது. பட் இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் ஆக்சரிஸ்க்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம், எங்கள்கிட்ட ஆக்சரிஸ் போடுங்க நான் லோன் பண்ணி தரேன் அப்படின்ற ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த சமயத்தில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பர்சனலாக நான் வந்து கிராண்ட் வெட்டாரா ஒரு டைம் பார்த்தப்போ வந்து 10,000 இஎம்ஐன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இடப்பட்ட டைமில் தான் வந்துச்சு. வெறும் 10,000 rupees தான் இஎம்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுவும் அவங்க இன்ஹவுஸோட ஃபினான்ஸ் போகிறப்போ. ஸோ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒரு வேலிட் தான். இங்கே டாடா மோட்டார்ஸ் ரவுண்ட் த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம். நீங்கள் உங்களோட அபிப்பிராயம் என்னங்க? இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்தை விட இந்த மாதம் வந்து கம்மி பண்ணாங்க. அதாவது
செப்டம்பரில் வந்து அந்த ஜிஎஸ்டி குறையும் போது இருந்த ஆஃபர்ஸ் இருந்துச்சு, அது அப்படியே அடுத்த மாதம் குறைச்சிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா டியாகோ பஞ்சுக்கெலாம் வந்து ஆஃபரே இல்லைன்ற அளவுக்கு கூட கொண்டு போயிட்டாங்க. ரீசன் என்னென்னா இன்னும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு அந்த டியாகோ பஞ்ச்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ டியாகோட பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் 4,50,000 எக்ஸ்ஷோரூம் தான் வருது பேஸ் மாடல். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் நான் ஏன் ஆஃபர் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் மேபி இது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டாவது அவங்கள்ட்டையும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விற்காத ஸ்டாக்ஸ்லாம் வந்து இருக்கும், அதுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்க்கும்போது டியாகோ வந்து நம்பர்ஸ் கம்மியாக படுதுன்னு சொல்லிட்டு ஈரோடு டீலர்ஷிப்பில் மட்டும் 4.5 lakhs ஆன் ரோடு கொடுத்தாங்க. ஐ மீன் எக்ஸ்ஷோரூமில் ஒரு 50,000 குறைச்சி ஏதோ பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு சில டீலர்ஷிப் அதை புஷ் பண்ணியிருந்தாங்க. பட் டிசம்பரில் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இறங்குவாங்க. இன்னொன்று மேஜராக எனக்கு தெரிஞ்சு இந்த ஓல்டு டாடா பஞ்ச் மாடலுக்கு எனக்கு தெரிஞ்சு பெனிஃபிட் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா புதுசு வரனால கண்டிப்பாக அதுக்கு ஆஃபர்ஸ் அப்போது எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் டாப் ஆஃப் லைன் போனீங்கன்னா தான் ஃபீச்சர்ஸ் ரிச்சான ஒரு புது டாடா பஞ்சை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேசிக் மாடல்ஸும் போது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காது. நீங்கள் பியூர் எடுக்கிறீங்க, பியூர் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போவே எனக்கு 1,00,000 ரூபா கிட்ட பெனிஃபிட்லாம் தராங்கன்னா டெஃபினெட்லி அந்த ஓல்டு மாடல்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நியூவர் மாடல்ஸ் இல்லைன்னா 6 airbags வரும். அப்புறம் வந்து அந்த என்ஜினோட ஸ்ட்ரட் மவுண்ட் வந்து மாத்திரதா கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா டாட்டா புதுசாக வரதை விட பழசு எடுக்கிறது பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா புதுசில் என்ன பஞ்சாயத்து கொண்டு வர போகிறாங்களோ ஒரு பயம் இருக்கும். ஸோ நெக்ஸானோட பழைய ஜென்ரேஷனை காட்டிலும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கொஞ்சம் சில குவாலிட்டி இஷ்யூஸ்லாம் வந்து இருந்துச்சு. மேபி பஞ்ச் விஷயத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் அல்ட்ராஸில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் சேம் அல்ட்ராஸ் அளவுக்கு இன்ஜினை ரிஃபைன்மெண்ட் பண்ணி அந்த பஞ்சை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதில் நம்பிக்கை இருக்குது. பட் என்னென்னா இது ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ புதுசாக வரதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஸோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லாட் வெஹிக்கிளில் எப்போவுமே கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது இயல்பு தான். அது நான் டாட்டான்னு சொல்லலை, பொதுவாக நிறைய பிராண்டில் இந்த ஃபர்ஸ்ட் லாட் வெஹிக்கிளில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். அதை அடுத்தடுத்த லாட்டில் வந்து சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். அதனால் இப்போ இதை எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். நீங்கள் மீதம் ப்ராடக்ட்ஸில் எடுக்கிறீங்க, நெக்ஸான், ஹாரியர், சஃபாரி இதெல்லாம் போகிறீங்கன்னா அதுக்கு ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினலாக தான் இருக்குது, பெருசாக டிராஸ்டிக்காக கொடுக்கப்படுவதில்லை. பட் ஈவிஸ்க்கு நல்லா கொடுக்குறாங்க. நெக்ஸான் ஈவிக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது, கர்வுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடி வந்து ஐஸை காட்டிலும் ஈவிஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆமாங்க. பட் நான் ரீசெண்டாக போய் விசாரிக்கும் போது ஆல்மோஸ்ட்டு டீலர்ஷிப்பில் என்ன புஷ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் சார் ஒரு பெட்ரோல் இன்ஜின் எடுக்கணும், அதை விட ஒரு 50,000 60,000 கூட கொடுத்து நீங்கள் ஏன்னா ஈவிக்கு நாங்கள் பெனிஃபிட்ஸ் பண்ணி தரோம். ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பேசினப்போ வந்து நெக்ஸான் நல்லா நம்பர்ஸ் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸான் பெட்ரோல் டீசல் நம்பர்ஸ் இல்லை, ஈவிஸ் தான் நம்பர்ஸ் பண்ணுது. ஏன்னா நீங்கள் வந்து 16 lakhsக்கு அந்த டாப் ஆஃப் லைனாக கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக. நீங்கள் அதை விடவே இன்னைக்கு டீசல் கவுண்டர் பார்ட் பெட்ரோல் கவுண்டர் விலை ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்க. ஆமாம். அப்படிங்கும்போது இட் மேக் சென்ஸ் ஈவி அப்படிங்கும் போது. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஸ்டாக்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸில் இப்போ அதிகமாக இருக்கிறதா தகவல். ஸோ சிஎன்ஜி ஸ்டாக்ஸுக்கு பெட்டர் ஆஃபர் கொடுப்பாங்க. பழைய மாடல்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து டாட்டாலையுமே வந்து இந்த ஸ்டாக் புஷ் பண்ணுறது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பார்ட்டில் ஐ மீன் கொங்கு பெல்ட்ல நிறைய இடங்கள்ல ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் படிக்கும் போதும் டாட்டா வந்து ஈவியை காட்டிலும் சிஎன்ஜிக்கு ரொம்ப அதிக கான்சன்ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டீலர்ஷிப்பை வந்து அதிகமாக சிஎன்ஜியை புஷ் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவுமே ஷோரூம்ஸில் வந்து கேட்கும்போது தெரியுது. நீங்கள் இப்போ ரீசெண்டாலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய டிஸ்பிளே வெஹிக்கிளே சிஎன்ஜி வச்சுருப்பாங்க. ஆமாங்க. ஷோரூம் போனீங்கன்னா டிஸ்பிளேக்கு சிஎன்ஜி வெஹிக்கிள் இருக்கும், பெருசாக போர்டு வந்து மாட்டியிருப்பாங்க, அந்த டுவெல் சிலிண்டரை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பிராண்டு டாட்டா பொறுத்த வரைக்கும் அவங்க மாருதி வந்து சிஎன்ஜியில் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, நிறைய யூனிட் செல் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு டாட்டா பண்ணணுன்னு தான் இப்போ நிறையா வந்து சிஎன்ஜிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சிஎன்ஜியை புஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்குது. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி டிசம்பரில் நிறைய சிஎன்ஜிக்கான ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும் நம்புகிறேன். டாட்டாக்கு பிரச்சனை என்னென்னா, ஈவன் தோ டியூவல் சிஎன்ஜி கொடுத்துருந்தாலும் நிறைய பேர் அந்த என்ஜினை ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்ட். எனக்கு நீ என்ன வேணால் கொடு, எண்ட் ஆஃப் 3 எனக்கு என்ஜின் மேட்டர் அப்படின்றனால தான் நிறைய பேர் அதை விட்டு வெளியே போகிறாங்க. டாட்டா பொறுத்த வரைக்கும் 1.5 TGDI 1.2 TGDI எல்லாம் வந்துருச்சு. அவங்க ஆனால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடை ஒன்று பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸ்டில் இந்த ரெவட்டரான பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுக்கு பதில். ஸோ ஈவிஸ்க்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் டைம்ல இருக்காது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்குது. மேபி பிவிஸ்க்கு பெட்டராக இருக்கலாம், அதில் டாடா பஞ்ச் தான் சொல்கிறாங்க. டாடா பஞ்சுக்கு கண்டிப்பாக பெட்டராக பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா இயர் புது ப்ராடக்ட் வருது. அப்படிங்கும் போது எல்லாம் புது ப்ராடக்ட் போக தான் நினைப்பாங்க. ஏன்னா புது ப்ராடக்டோட டெலிவரிங்கிறது ஜனவரி டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது அந்த பழைய மாடல்ஸ்க்கு மேக்ஸிமம் புஷ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 1 to 1.5 lakhs பெனிஃபிட்டில் நீங்கள் ஒரு பேசிக் அத்தியாவசிய தேவைகளோட ஒரு கார் எடுக்கணும், டாடா பஞ்ச் பார்க்கலாம். டாடா பஞ்சில் பெரிய பிரச்சனைகள் இல்லை.
ஓரளவுக்கு ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாட்டாலாம் அந்த பஞ்சை சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ மஹேந்திரா, அதாவது வெயிட்டிங் பீரியடுக்குன்னே வந்து பெயர் பெற்ற ஒரு பிராண்ட் நிறுவனம். ஸோ மஹேந்திரா ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட், லாங் வெயிட்டிங் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதும் போதே அதுதான் ஃபஸ்ட் எடுத்தோடனே லாங் வெயிட்டிங் பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. XCV 700, ஸ்கார்பியன், தார் ராக்ஸுங்க, 3XO இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்பர்ஸ். ஆக்சுவலாக மஹேந்திரா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் நம்ம பேசும்போது நிறைய இடத்துல சொன்னோம் ஹேட்ச்பேக்கு 40,000 ஆஃபரு, இதுக்கு 60 இருக்குது, இதுக்கு 80 இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் ஸ்கார்பியோ எண்ணிக்கே 40,000 30,000 தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, சின்ன கார்லேயே இவ்வளோ ஆஃபர் இருக்குன்னா பெரிய காரில் 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைக்கும்னு நினைப்பாங்க. பட் ஸ்கார்பியோ என்னோட ஆஃபரே வந்து 40,000 45 அதிகபட்சம் ஒரு 40,000. அதுவும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், இல்லைன்னா அவங்களோட அந்த 6 சீட்டர் வெர்ஷன் இந்த மாதிரி எதுக்காவது தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெருசாக ஆஃபர்ஸ் கொடுத்து மகேந்திரா தள்ளக்கூடிய ஒரு சூழலில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் 3XOக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் வந்த டைமில் சூப்பரான ஆஃபர்ஸ் எரிஞ்சிருச்சுங்க. சேல்ஸ் நம்பர் வந்து அதிகமானதே 3XO தான். 3XO தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் கரெக்டாக அந்த டீசலில் ஒரு சில மாடல் இந்த MX2 இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் வந்து 10 தாண்டி இருந்துச்சு, 10க்குள்ளே வரவும் ஆர்டிஓட டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கிடைச்சிக்கிறத டோட்டலாக கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 2 lakhs விலை குறைஞ்சிச்சு. ஸோ நிறைய பேர் கசகசன்னு அந்த வேரியண்ட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்தது வந்து மஹேந்திரா வந்து டிராஸ்டிக்காக ப்ரைஸ் ஹைக் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் இல்லை. ஏன்னா நாங்கள் XV 700 நம்ம செல்லவரது எடுத்த XV 700 AX5 ஆட்டோமேட்டிக் எடுத்தோம். இப்போ அந்த ப்ரைஸை விட விலை குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக குறைஞ்சி அதோட ஃபீச்சர்ஸ் சேர்த்து தான் கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் ஹைக் வந்து இவங்க பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது மஹேந்திரா பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து ப்ரைஸை குறைக்கிறாங்களே வெளியே ரொம்ப ஜாஸ்தியாக போட்டு ஏற்றுறது இல்லை. அதை நான் பர்சனலாக பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று, நான் ரீசெண்டாக 2-3 மகேந்திரா ஷோரூம்லாம் விசிட் பண்ணப்போ எல்லாரும் சொல்கிறது என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்து இன்றைக்கி புக் பண்ணி இன்றைக்கே டெலிவரி எடுக்கிற சூழலில் மகேந்திரா இல்லை. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆர்டர் போட்டு தான் வண்டியை வந்துட்டு இருக்கு. அதுவும் ஸ்டில் இன்னும் இயர் எண்டுக்கு இன்னும் அடுத்த மாதம் இயர் எண்டு டிசம்பர் வரப்போகுது. ஆனால் அப்படி இருக்க சூழல்லையும் ஆர்டரை பிளேஸ் பண்ணி எடுக்கிற இதில் தான் மகேந்திராவோட டீலர்ஷிப்ஸ் வந்து இருக்காங்க. போன மாதம் ஆக்சுவலாக வந்து இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சிச்சில்ல, அந்த 22ஆம் தேதி தான் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. ஸோ அது வரைக்குமே வந்து ஸ்டாக்கை வந்து மகேந்திரா அனுப்பலை. நீங்கள் அனுப்பவும் இல்லை, ஏன் புது ஜிஎஸ்டிலேயே வாங்கணுன்றதுனால தான் டீலர்ஷிப்பில் ஆர்டரும் பிளேஸ் பண்ணாமல் இருந்தாங்க. 22க்கு ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாக்ஸ் எடுக்கிறது அதில் டிலே ஏற்பட்டனால அந்த மாதம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணவங்க யாருக்குமே வெஹிக்கிள் கிடைக்கல. அதுக்கு அடுத்த மாதம் தான் வெஹிக்கிள்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் நிறையவே மகேந்திராட்ட இருக்குது, ஆனால் அதுக்கான வெஹிக்கிள்ஸுங்கிறது டீலர்ஷிப்பில் இல்லை. ஸோ அதனால் ஆஃபர்ஸ் எனக்கு தெரிஞ்சு மகேந்திராவில் அவ்வளோ இன்னும் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இல்லை. இருந்ததுன்னா மராசோக்கு இருக்கும், XCV 400 EVக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்பவே சேல் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு மேபி இருக்கலாம். பர்டிகுலர் மாடல்ஸ் தான். நான் இப்பயும் ஒரு சில ஸ்கார்பியோ என் பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுத்து விற்கிறாங்க. அது மோஸ்ட்லி டீலர் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது கிடையாது. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு கதை தான். டீசல் உனக்கு 2 வண்டி வேணும்னா என்கிட்ட நீ பெட்ரோல் ஒன்றாவது எடுத்துக்கணும்னு சொல்லி தள்ளி விட்றாங்களா. அப்படி வந்து நிற்கிற வண்டிகள் வந்து டீலர்ஷிப்பில் இன்னமும் இருக்குது, ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ நான் இங்கே தஞ்சாவூரில் இருக்க ஒரு மகேந்திரா ஷோரூம்லேயும் வந்து ஒரு 4 வண்டி பக்கம் ஸ்கார்பியோ என்னோட பெட்ரோல் கிடக்கிறதா கேள்விப்பட்டேன். ஓகே, அதை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. 2024 ஸ்டாக்கே என்கிட்ட கடை வச்சுட்டு இருக்கோம், அதை எங்களால் தள்ளவும் முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேபி இருந்தால் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்களோ தவிர ஃபாஸ்ட் செல்லிங் எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் மேஜராக நோட் பண்ணணும்னு நினச்சது வந்து இந்த கமிட்மெண்ட் ஹானரிங் அப்படின்னு பார்க்குறேங்க. அதாவது இந்த மாதம் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்கும், கன்சூமர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த மாதம் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதம் புக் பண்ணி இந்த மாதம் நீங்கள் டெலிவரி எடுத்தீங்கன்னா தான் அதெல்லாம் கிடைக்குமாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து போன மாதம் புக் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வண்டி வந்திருக்காரு. அவங்க என்னன்னா அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அழிஞ்சிடும், திரும்ப நவம்பர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரன் ஆகும். இதை நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோடாவில் பார்த்தேன், மஹேந்திராலையும் பார்த்தேன். அப்போது வண்டி இந்த மாதம் கம்பல்சரி டெலிவர் ஆகும்னு சொல்கிறாங்க, கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து வேர்பலாக மட்டும் வச்சுக்காதீங்க, ஒரு மெயிலில் வாங்கிக்கோங்க. மெயிலில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பெனிஃபிட்ஸை வந்து இல்லைன்னு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இன்னொன்று பிரதர், இது டீலர்ஷிப்லேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா எப்போவுமே பிராண்ட்ஸ் வந்து அந்தந்த மாதத்துக்கு புது புது ஆஃபர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் கொடுத்த ஆஃபர்ஸில் வண்டி வரலை அப்படின்னா அடுத்த மாதம் டீலரை நினச்சாலும் அந்த ஆஃபர் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம் எப்படின்னா டீலரோட மார்ஜின்லேருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும்.
அப்படின்றப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு அந்த வண்டியை டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்தா பரவாயில்ல. வண்டியே வராதுன்னு தெரிஞ்சுட்டு இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ்ஸை குறைய சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியறது இல்லை, வண்டி வரும்னு சொல்கிறாங்க, வண்டி வர்றதில்ல. எண்டியா வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பண்ணுற பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது இங்கே கீழே கஸ்டமர் மீட் பண்ணுற சேல்ஸ் கன்சல்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கன்சல்டன்ஸ் தான். அவங்க நிலைமை நினச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். நிறைய ஃபைட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ இதை வந்து பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணணும். வண்டி இந்த மந்த் கிடைக்கும் அப்படின்னா மட்டும் அந்த கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட்ஸை கொடுங்க. வண்டி கிடைக்காது, மேபி வந்து லாங் டைம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஃபேக் பண்ணி நம்ம வாங்குற மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த புக்கிங்க. அது எப்படின்னா எப்போவுமே ஒரு சில டீலர் இதில் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸ்டாக் வெஹிக்கிள்ஸ்க்கு தான் பேச சொல்லுவாங்க. நீங்கள் வண்டி கையில் இருக்குது அப்படின்னா, சார் என்கிட்ட கிரே கலர் ஸ்டாக்கில் இருக்குது சார், இன்னும் யாரும் புக் பண்ணல அப்படின்னா அதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் ஆஃபர் கொடுத்து அந்த வண்டியை வெளியில் தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அதே வேரியண்ட்ல கிரே இருக்குது, ஆனால் நீங்கள் ரெட்டு கேட்குறீங்க, அந்த ரெட்டு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு பெருசாக இந்த சமயத்தில் வந்து பெருசாக எப்படி சொல்ல ஆஃபர்ஸ் புஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வண்டி வருமா வராதாங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். ஸ்டாக் இருக்குன்னா நீங்கள் அன்னைக்கே உட்காந்து அதை பார்கெயின் பண்ணி வண்டியை புக் பண்ணி அடுத்த ஒரு வாரத்தில் எடுக்கிறது தான் இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியத்தனம். வெயிட் பண்ணி நம்ம யோசிக்கிறோம்னு நினச்சோம்னா நம்மளுக்கு அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஆஃபர்ஸ்னு கேள்விப்பட்டாவே எனக்கு வந்து Volkswagen அண்ட் ஸ்கோடா இவங்க பொறுத்த வரைக்கும் எப்போ கேட்டிங்கனாலும் 1 லட்சம் வரைக்கும்லாம் ஆஃபர் தரக்கூடிய ஒரு நீங்கள் தாராள மனசு கொண்ட ஒரு பிராண்ட். டிசம்பர்னு கிடையாது, நீங்கள் எப்போ போங்க அவங்கள்ட்ட ஆஃபர் இருக்கும். ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம ஆக்சுவல் லாஸ்ட்டாக பண்ண பாட்காஸ்ட்லேயே இதை பற்றி பேசியிருக்கணும். கிராண்ட் விட்டாரோட எண்ணெயே பெட்ரோல் எடுக்கிற காஸ்ட்டுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போவே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ப்ரைஸை வந்து குறைச்சி ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆக்சுவல் காஸ்ட்டு ஒரு 13.5 லட்ச ரூபா எக்ஷோரூம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இப்போ எடுத்தீங்கன்னா இதோட எக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா 11,49,000 நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் இந்த இயர் எண்டில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. 1.5 to 2 lakhs வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து டிசம்பர் மந்த்தில் எதிர்பார்க்கப்படுது. அதுவும் ஓல்டு ஸ்டாக் மாடல்ஸ் இருந்ததுன்னா அது அந்த 1.5 DSGக்கெலாம் வாரிங் வளர்க்குறாங்க பழைய ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா அவங்க வந்து நார்மலாகவே மோஸ்ட்டாக ஒரு 1 to 1.5 lakh அப்படின்றது ஈஸியாக ப்ளே பண்ணுறாங்க ஆஃபர்ஸில். நீங்கள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி, மெயின்டெனன்ஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி பண்ட்லிங்கில் இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுத்து அட்ராக்ட் பண்ண நினைக்கிறாங்க. நீங்கள் அது வந்து Volkswagen ஸ்கோடாவே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இந்த மாதிரி சர்வீஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றப்போ நான் அந்த பேக்கேஜும் கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சர்வீஸ் காஸ்ட்டே வெறும் 2,000 to 3,000 தான் வருது, கம்மியாயிடுது அப்படின்றப்ப. அதே சொன்ன மாதிரி இந்த Volkswagen ஃபினான்ஸ் இருக்குது, ஸ்கோடா ஃபினான்ஸ் வந்து ஓனாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சமயத்தில் நீங்கள் Volkswagen ஸ்கோடா கார்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 பிராண்ட்ஸுக்குமே ரீசேல் கம்மி. ஸோ இப்போ நீங்கள் டிசம்பரில் வாங்கி ஜனவரியில் விற்றாலே பெருசாக இதாகும், ரொம்ப லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அந்த டிப்ரிசியேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அடுத்து ரெனோ அண்ட் நிசான்ங்க. ரெனோ அண்ட் நிசான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சர்வைவல் மோட் அப்படின்றதுல இருக்காங்க. ஆனால் என்னென்னா ப்ரோ, எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்ன தெரியுங்களா, ரெனோவும் புதுசாக ட்ரைவரையும் கைகறியும் கொண்டு வந்துட்டாங்க. 0 ஆஃபர் இப்போ வரைக்கும் எந்த ஆஃபரும் கொடுக்காம தான் வித்துட்டு இருக்காங்க. இது யூஸ்வலாக நடக்கிறது தான். புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் உடனே ஆஃபர் எந்த பிராண்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் 0 ஆஃபர். சரி ஓகே, கைகரில் ஆஃபர் இல்லை, சரி நம்ம மேக்னைட் போகலான்னு பார்த்தா எவ்வளோன்னு கேட்குறேன், 8,000 ஆஃபருங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஷாக் ஆகிடுச்சு, 8,000 ஆஃபர் கொடுக்குறீங்க, இதுக்கு மாறுதியே 20,000 30,000 நீங்கள் 8,000 கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. மேலே அந்த பிராண்ட் அந்த வண்டிக்கு எப்படியே ப்ரைஸை குறைக்க முடியும்? இல்லை மேக்ஸிமம் நான் அவங்களையும் தப்பு சொல்ல, என்னவோ குறைச்சி ஒரு ப்ரைஸிங் இருக்குல்லையே அஃபோர்டபுளாக தான் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர்ஸுங்கிறது இந்த டிசம்பரில் அதிகமாக எதிர்பார்ப்போம். மேபி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் வந்து டர்போ வேரியன்ட் மாடலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து 1 to 1.2 lakhs வரைக்கும் வந்து 2024 டைம்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அது கூட லாயல்ட்டி போனஸ், எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெனால்ட் ட்ரைபர் அண்ட் குவிட் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 பெனிஃபிட்ஸ் வரைக்கும் அந்த டைம்லாம் பார்த்துருக்கு. ஸோ ரெனோ குவிட்டுக்கு எதிர்பார்க்கலாம். ட்ரைபர், கைகர், அதே மாதிரி நிசானோட மேக்னைட் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா பெருசான பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட மார்ஜின் கம்மியாக தான் வச்சு பண்ணி. எனக்கு தெரிஞ்சு ட்ரைபர், கைகருக்கு பெரிய ஆஃபர்ஸ் இருக்காது. ஏன்னா புதுசாக வந்திருக்கு,
நீங்கள் சொல்கிற மாதிரி மார்ஜின்ஸ் கம்மி. ஷோரூமும் வந்து தன்னோட மார்ஜின்லேருந்து ரொம்ப அவங்களுக்கே மார்ஜின் ரொம்ப கம்மி தான். ஸோ அதை கம்மி பண்ணி அதை செல் பண்ணுங்கிற ஒரு சூழலில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது ரெண்டுத்துலேயும் பெருசாக ஆஃபர் வர்றது கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் புதுசாக 2 ஓஜிஸ் திரும்ப வருது. ரெனோ டஸ்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா நிசானோட டெக்ஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த டைம்லலாம் வரும்போது இது ரொம்ப ஆஃபர்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எனக்கு தெரிஞ்சு ரெனோ டஸ்டர் நிசான் அந்த டெக்ஸ்டான்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஷோரூம் ஒரு லைவ்லியாக இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பாக பார்ப்போம். எம்ஜி மோட்டார்ஸ் பிரிட்டிஷ் பரம்பரையில் வந்த ஒரு இந்திய நிறுவனம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஜேஎஸ்டபிள்யூ உள்ள போது அது மோஸ்ட்லி வந்து இந்தியன் பிராண்டாக மாற்றிட்டாங்க. பிரிட்டிஷ் தலைமையில் இருந்த பிரிட்டிஷ் தலைமைன்னு சொல்லி நடந்துட்டு இருந்த ஒரு சைனீஸ் கம்பெனி இப்போ வந்து இங்கே இந்தியா பொறுத்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியன் பிராண்டாக தான் இருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் டிசைன் ஷேர் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. செவர்லெட் கூடயும் டிசைன் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஹெக்டார் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் வந்து செவர்லெட்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு சில கண்ட்ரீஸில். ஸோ அதனால் இது பியூராக வந்து எம்ஜிஆன்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ஆஃபர்ன்ற விஷயத்துக்கு வருவோமே, அங்கே என்ன நடக்குதுன்னு கூட யாரும் போய் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். போய் இதை ஒரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு ஷோரூம் போய் விசிட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு கூட யாரும் கேட்கறது இல்லை. நான் லாஸ்ட்டாக எம்ஜி ஹெக்டாரோட சும்மா ஒருத்தர் கேட்டாருன்னு ஹெக்டார் ப்ளஸுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்லாம் போய் பார்த்தோம். நார்மலாகவே ஆஃபர்ஸ் நிறையா தான் சொல்கிறாங்க. டீலர்ஷிப்பை பொறுத்து நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்குது. அப்புறம் என்னென்னா அவங்கள்ட்ட ப்ராடக்ட் லைனை ப்ராப்பராக இல்லையோ, இப்போ ஆஸ்டரை யாருமே வாங்குறது இல்லை. வேல்யூஃபர் பண்ணது இல்லைன்னு சொல்லலை, பட் அதில் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது. எம்ஜி ஹெக்டார் இன்னைக்கு இப்போ டிப்ளீட் ஆயிடுச்சு, ஹெக்டார் ப்ளஸும் டிப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க வின்சரை வச்சு தான் இன்றைக்கி சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டியும் கூட. இன்னும் எப்படி போகுதுன்னு தெரியல. அதனால் வந்து ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. பட் பீப்புள் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கஷ்டம். இன்னொன்று ஹெக்டார் ப்ளஸுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு போக வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரீசேலில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹெக்டார் ப்ளஸுக்கெலாம். நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு 1 இயர் உள்ள ஒரு 2 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா 50% கூட வேலைக்கு போக மாட்டேங்குது. அவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகுது. நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறோம்லங்க 8 லட்சத்துலேருந்து 12 லட்ச ரூபா ப்ரைஸிங். ஒன்றும் இல்லை, 15 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஹெக்டார் வாங்கினீங்கன்னா திருப்பி போய் விற்றீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் தான் போகுது. அவ்வளோ குறையுது. பயங்கர லாஸ் ஆகுது எம்ஜி யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு எம்ஜி தான் வேணும்னா போங்க. பட் 1.5 லட்சம் கொடுக்குறாங்க நல்ல ஆஃபர்னு நினச்சிக்கிட்டு போக. ஏன்னா ரீசேலில் ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல. ஸோ டிப்ரிஷியேஷன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த ZSEV வின்சரில் ஆஃபர் கிடைக்குமா? ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கு. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹோம் சார்ஜரோட இன்ஸ்டலேஷன் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட வந்து 1 lakh வரைக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறதா தகவல் இருக்குது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது எம்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போக்கும் டிசம்பருக்கும் கம்பேர் பண்ணால் அந்த பண்டில்டு பெனிஃபிட்ஸ் தான். காருக்குன்னு தனியாக 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜி ஹெக்டார் ப்ளஸ் ஆஸ்டர் தான். அதை வந்து பீப்புள் வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. வின்சரையும் ZSEVன்னு எடுத்திங்கன்னா பண்டில்டு ஆஃபர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறாங்க. அதனால் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ஆஃபர்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த சென்ஸ் வித் EVs. கண்டிப்பாக. ஹோண்டா நீங்கள் தான் சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படி. ஹோண்டா டிஸ்கவுண்ட்ஸே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் டிஸ்கவுண்ட் எனக்கு வந்து ஷீட் அனுப்புங்க ப்ரோ பார்க்கணும் அப்படின்னு. அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய குழப்பமாக இருக்குங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு ஒவ்வொரு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்சரிஸில் ஒன்று இது அதுன்னு மொத்தம். ஆனால் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப் டு 80,000 பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அப் டு 1 lakh பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பிரித்து பார்த்தா ஒன்றுமே பெருசாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அவங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுத்துட்றாங்க, கார்ப்பரேட் ஸ்கீம் இருக்குது, பர்டிகுலர் கார்ப்பரேட்ஸுக்கு ஆஃபர்ஸ் அப்படின்றது வச்சுருக்காங்க, இந்த நார்மல் கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2024 டைம்லைனில் இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சிட்டி அண்ட் அமேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. BS 6.2 அப்டேட்ஸ்க்கு முன்னாடியே நிறைய இன்வென்டரிஸ் கிளியர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 2025 ரொம்ப லோ வால்யூம்ஸ் தான் வந்து இருப்பதால் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஹோண்டா சிட்டிக்கு அதிகமாக இருக்கும். ஹோண்டா சிட்டி வில் பி கெட்டிங் அரௌண்ட் 1 lakh வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வரும். அமேஸ் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. எலிவேட்டுக்கு பெட்டரான பெனிஃபிட்ஸ் ஆஃபர்ஸ் வரும். இல்லைனா வந்து பேக்கேஜஸாக இப்போ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களங்க. இப்போ ஒரு பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்து அதுக்கு ஆஃபர் இந்த அப்பக்ஸ் எடிஷன் கொடுத்து அதுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஸோ ஒரு எடிஷன் கொண்டு வராங்க. இந்த எடிஷனில் ப்ளே பண்ணுறது விட்டுட்டு ஹோண்டா எலிவேட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த ப்ராடக்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாமான்னு தோணுது. கண்டிப்பாக எலிவேட்டுக்கு லாஸ்ட் டைம் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. டொயோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இனோவா, ஃபார்ச்சுனர் அவங்களோட ஓஜி ப்ராடக்ட்ஸை சொல்கிறேன். அதெல்லாம் வச்சு பார்க்கணும். அதுக்கெல்லாம்
வாய்ப்பு இல்லை, குறைவு. ஆனால் இவங்க மாருதியோட வண்டி விற்கிறாங்க பார்த்தீங்களா, கிளான்ஸா, டைசருங்க, அப்புறம் இந்த டொயோட்டாவோட அந்த அர்பன் க்ரூசர் ஹைரைடர், இதுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்கலாம். கிளான்ஸாக்கும் டைசருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க. இந்த வருஷம் டிசம்பர் எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டைசரோட டர்போ வேரியன்ஸுக்கு வந்து 1.5 to 1.8 lakhs வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து அர்பன் க்ரூசர் ஹைரைடரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்குமே பெனிஃபிட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் மெட்டாருக்கு நடந்த ஸ்டோரிஸ் தான். மைல் ஹைப்ரிட்டுக்கு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் ஆஃபர் வரும். ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டுக்கு ஒரு 2 lakhs வரைக்கும் ஆஃபர் வருவதை எதிர்பார்க்கப்படுது. அதுமாதிரி லாஸ்ட் டைம் வந்து பலினோவோட ப்ரைஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கிளான்ஸாக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பலினோக்கு 40,000னா கிளான்ஸாக்கு 60,000 ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் இதை விட ஒரு 20,000 கூட கொடுத்து தான் கிளான்ஸாக வாங்கணும். ஸோ அதையுமே இந்த சமயத்தில் ஆஃபராக கொடுத்து நீங்கள் பலினோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிளான்ஸாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் டைம் அதான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போயும் என்னென்னா நீங்கள் பலினோ பார்க்குறீங்கன்னா கிளான்ஸாவையும் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆஃபர்ஸை இவங்க கிளான்ஸால் புஷ் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா ஜிஎஸ்டி டைம் வந்தப்போ வந்து பலினோவை காட்டிலும் கிளான்ஸை விலை குறைச்சி கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதை நம்ம நல்லா பார்த்தோம். ஸோ அதுதான் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அந்த கேமரிக்கெலாம் மேபி பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். கேமரிக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். அடுத்து இந்த டொயோட்டாவை தாண்டி நம்ம வரோம் அப்படின்னா சிட்ரான். அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்டெப்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறதுக்கு. ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போவுமே நல்ல பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. டிசம்பர்லேயும் இன்னும் நல்ல பெட்டரான ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் சிட்ரானை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அதாவது நான் பேசிக்காக சிட்ரான் என்கிட்ட கேட்குறாங்கன்னும் போது இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சர்வீஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரீதியாக பார்க்கும்போது நான் எம்ஜிக்கு சொன்னது தான் சிட்ரானுக்கும் சொல்கிறேன். ஏன்னா ரீசேல் சிட்ரானுக்கு ரொம்ப கம்மி. நான் இப்போ C3லாம் பார்த்தேன். அந்த பழைய ஒரு வருஷம் பழைய மாடலாக தான் இருக்குது. இப்போ C3 ரொம்ப விலையை இவங்க குறைச்சிட்டாங்க. அப்போ இருந்த விலைக்கு இப்போ இல்லை. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பழசு வாங்கினவங்க ரொம்ப லாஸ்ட்டில் வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகி அந்த வண்டியை வந்து கொடுக்குற ஒரு சூழல் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசேல் வேல்யூவை நீங்கள் எதிர்பார்க்கல, வாங்கினா அது ஓடுற வரைக்கும் 7 to 10 விஷயம் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் சிட்ரானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வாங்கிட்டு நான் 4 வருஷம் 5 வருஷத்தில் வெப்பன்லாம் யோசிச்சிங்கன்னா ரீசேல் வேல்யூலாம் ஒன்றுமே இருக்காது. பட் இந்த 7-8 வருஷம் பயன்படுத்துகிறன்னு நினைக்கிறவங்க அவ்வளோ நாள் பிராண்டிங்கை இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். சஸ்டைன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இல்லைன்ற ஒரு சூழல் வரும்போது அந்த ஸ்பேர்ஸ் பிரச்சனைகள் எந்த லெவலில் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க சிட்ரானு. ரொம்ப அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போய் ப்ராடக்ட்ஸோட லைனப்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் கொடுக்குற விதமாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக கொடுத்துட்றாங்க எப்படியும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. இதில் C3, EC3 அண்ட் C3 ஏக்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மந்த்ஸில் 1 lakh வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இயரில் 1.5 lakh வரைக்கும் எக்ஸ்பெக்ட் செய்யப்படுது. டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸு லாயல்ட்டி போனஸ்லாம் சொல்லி 2 லட்சம் வரைக்குமே ஒரு சில செலக்டிவ் மாடல்ஸ்க்கு சிட்ரானில் ஆஃபர்ஸ் வரும். சிட்ரானை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இயரில் எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஏன்னா அதுதான் வந்து இப்போ இருக்கிற அதாவது கரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரிய வருதுங்க. C3 வந்து பார்த்திங்கன்னா நிறைய C3ல சிட்ரானை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு பெட்டரான ஒரு லைனப்குள்ளே போவாங்க. டீலர்ஷிப் நெட்வொர்க்கை வைடன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா நிறைய பக்கம் வந்து இப்போ டீலர்ஷிப் நெட்வொர்க்கு வந்து லிமிட்டடாக இருக்கிறனால தான் பீப்புள் பயப்படுறாங்க. அதனால் அதில் அதிகமாக போவாங்கன்னு நம்புகிறேன். கியா, நான் ஹியூண்டாய் சொன்ன மாதிரி தான் கியாவில் வந்து பர்டிகுலர் மாடலுக்கெல்லாம் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் HTK எடுத்திங்கன்னா ஆஃபர் இருக்காது. HTK ஆப்ஷனல் போனீங்கன்னா அது HTK விலைக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கியாவில் வந்து லாஸ்ட் இயரே நான் நிறைய பார்த்தோம். சில டீசல் மாடல்ஸுக்கெல்லாம் அப் டு 2.5 lakhs வரைக்கும்லாம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் செல்டாஸ்க்கு பார்த்தோம். ஸோ அப் டு 2 lakhs வரைக்கும்லாம் ஆஃபர்ஸ் கொடுத்த ஒரு சில வேரியண்ட் வந்து இருக்குது டீசலில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அப்போ இருந்த கேரன்ஸாக இருக்கட்டும் அதுக்குமே கிளாவிஸ்க்கு கொடுக்குறாங்களான்னு தெரில. ஸோ அப்போ வந்து கேரன்ஸ்க்கெலாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது போன வருஷத்தோட ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது செல்டாஸ் அண்ட் சோனட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 50,000 to 80,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட். பட் மோஸ்ட்லி ஸ்பெஷல் வேரியன்ட்ஸ்லாம் போகிறப்ப அந்த 2025 ஸ்டாக்லாம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான பெனிஃபிட் இருக்கும். கேரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் போன வருஷம் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து இருக்குமானா கொஞ்சம் குறைவு. ஏன்னா அந்த கியால இப்போ நல்லா நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது கேரன்ஸ் கிளாவிஸ் அண்ட் கேரன்ஸ் தான். சிரோஸ்க்கு மேபி பெட்டராக இருக்கலாம். சிரோஸ் பார்க்குறவங்க தாராளமாக இந்த இயர் எண்டு வாங்கலாம். ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப குறைய தொடங்கிருச்சு. ஆனால்
ப்ரொடக்ஷனை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம், சிரோஸோட ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பட் ஆனால் நல்ல ப்ராடக்ட்டுங்க, ப்ராடக்டாக நல்ல ப்ராடக்ட். நான் சொல்கிறேனே, கொரியன் டிசைன்ஸை இந்தியன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இந்த ஜென்சி பசங்களாம் வராங்கல்ல, இவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டிசைன் லாங்குவேஜே மாற்றிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிக்கும். ஸோ நான் கியாவில் வந்து பேசும்போது அங்கே உள்ள சேல்ஸ் டீமு, அங்கே உள்ள ஆரம்ட்டெல்லாம் வந்து பேசும்போது இந்த ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க. ரூரல் மார்க்கெட்டில் எங்களால் சிரோஸை தள்ள முடியல, ஆனால் மெட்ரோ சிட்டிஸ் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் மாதிரியான சிட்டிஸில் எங்களால் சிரோஸை விற்க முடியுது. ஏன் அப்படின்னா அங்கே உள்ள ஐடி பீப்புள்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜென்சி பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான டிசைனை விரும்புகிறாங்க அப்படின்னாங்க. மேபி இந்த டிசைன் லாங்குவேஜ் இந்தியன்ஸுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ சிரோஸ் மாதிரியான ப்ராடக்ட் நல்லாவே விற்கும். சிரோஸோட ஈவியும் வருதா எதிர்பார்க்கப்படுது. ஸோ பண்டில் ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அப்புறம் இப்போது வாரண்ட்டி வேறு அதிகப்படுத்த போதா தெரிய வந்திருக்குது கியாவில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கியாவில் ஈரனில் சிரோஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சோனட்டுக்கு எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா சோனட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப பெட்டர் ப்ரைஸிங், நல்ல ப்ரைஸிங். செல்டாஸோட டீசலுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 lakhs வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸ்டாக் மாடல்ஸ்க்கு. அப்புறம் இந்த அனலிட்டிக்ஸ் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆவரேஜாக வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கரண்ட் டைம் லைனில் போயிட்டுருக்கு, டிசம்பர் டைம் லைனில் என்ன கொடுப்பாங்க, நீங்கள் வெயிட் பண்ணணுமா இல்லை வெயிட் பண்ண வேண்டாமா அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். ஸோ ஹை டிமாண்ட் உள்ள மாடலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே பை பண்ணி ப்ரைஸை லாக் பண்ணிக்கோங்க. டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாடலோ, நீங்கள் நினைக்கிற வேரியண்ட்டோ, நீங்கள் நினைக்கிற கலரோ கிடைக்காது. யூஸ்வலாகவே டிசம்பர் ஆஃபர்ஸ் அப்படின்னு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா டீலரில் என்ன ஸ்டாக் இருக்கோ அதை தான் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து இதில் மிடில் வேரியண்ட்டில் எனக்கு இந்த கலர் வேணும்னு கேட்டால் அந்த கலரை சில நேரம் வாங்க முடியாத மாதிரி போகலாம். அதனால் எப்போவுமே டிசம்பர்னும் போது ஒரு மைண்ட் செட் ஆகிக்கங்க, டீலர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிசம்பரில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். டீலர்லேயே இன்சூரன்ஸ் போடுன்னு கம்பல் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வெளியே இன்சூரன்ஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி எப்போவுமே வந்து இந்த வாரண்டியெல்லாம் வந்து எடுத்து விட்டு செல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட்டுங்கிறது டீலர்ஷிப்புக்கு இருக்கும். பட் இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, சார் இது வேணால் எடுத்துருங்க, இது எடுத்துக்கலாம், நீங்கள் இங்கே அக்சரிஸ் போடலனாலும் பரவாயில்ல, இல்லை அக்சரிஸில் உங்களுக்கு நீங்கள் ஒரு 10,000 அக்சரிஸ் போடுங்க, நான் ஒரு 3,000 அதில் ஆஃபர் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சமயத்தில் வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சில பிராண்ட்ஸில் கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, லாயல்ட்டி ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து நிறையவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு சில பிராண்ட்ஸை பொறுத்து இந்த ஆஃபரில் சேஞ்சஸ் வந்து இருக்கும். இந்த அவுட் கோயிங் மாடல் அப்படின்னா டெஃபினெட்லி நீ வந்து டிசம்பரில் வெயிட் பண்ணி எடுங்க அப்படின்ற பொறுத்து தான். செல்டாஸும் ஃபேஸ் லிஃப்ட் வருது, மோஸ்ட்லி டிசம்பர் டைம்லைனில் வந்துட மாட்டிருக்கு. டாடா பஞ்ச் வருது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்க்குறப்பல தான் வெயிட் பண்ணி டிசம்பர் மந்தில் பெட்டரான ஆஃபர்ஸில் எடுங்க. ஹைப்ரிட் ஆர் ஈவிஸ் போகிறீங்க அப்படின்னா பெருசான ஒரு ப்ரைஸ் ட்ராப் எங்கே இருக்குன்னா ஹைப்ரிட்ஸில் இருக்கும். ஈவிஸில் அந்தளவுக்கு வந்து டிராஸ்டிக்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சரிங்க. ஸோ இதை தாண்டி வந்து 2025 மாடலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2025 டைம்லைன் எடுக்கும்போது வந்து வண்டியோட மேனுஃபேக்சரிங் இயரை செக் பண்ணி எடுங்க. அது ஒரு சின்ன சஜஷன் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து 2024 மேனுஃபேக்சரிங் இயராக கூட இருக்கலாம், அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மந்த்தும் வந்து பார்க்குறது பெட்டர். ஏன்னா ஸ்டாக் ஆடில் ரொம்ப நாளாக தங்கின ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து வெளியில் வந்து தள்ளுவாங்க. ஸோ நீங்கள் டிசம்பரில் எடுப்பீங்க, அது மேனுஃபேக்சரிங் பிப்ரவரியாக இருக்கும். அப்படி இருந்தால் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு அதிகமான ஆஃபர் நீங்கள் கேட்கலாம், அது தப்பு இல்லை. எடுக்கவே கூடாதுன்னு கிடையாது, அது எடுத்தால் பிரச்சனை வருமா அது இதுன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் டயர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பின்னாடி போயிடுச்சு நீங்கள் அந்த வண்டியில் போட்டிருக்க டயருக்கு. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு நீங்கள் அதிகமான ஆஃபர்ஸை வந்து பார்கெயின் பண்ணலாம் டீலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். டீலர்ஷிப்லேயே ஒரு சில கார் ரொம்ப நாளாக தங்கின கார்லாம் இருக்கும், 90 days ஸ்டாக்குன்னுவாங்க, 120 days ஸ்டாக்குன்னுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதிகமான ஆஃபர்ஸை டீலர்கிட்ட உட்காந்து பேசி, சார் இது பாருங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலான்னா, மோஸ்ட்லி அதை இப்போ நிறைய டீலர்ஸில் வந்து எடுத்துடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டேக் கிடக்கும், நிறைய கார்ஸில் டேக் கிடக்கும். நீங்கள் சில வண்டியில் வந்து அங்கேயே கேட்கலாம், இது எத்தனை நாள் ஸ்டாக் எனக்கு சொல்லுங்கள், இது உங்கள் யார்டுக்கு எப்போ வந்துச்சு, மேனுஃபேக்சரிங் மந்த் என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். அதை வச்சு கூட இந்த ஆஃபர்ஸை வந்து ப்ளே பண்ணலாம். அடுத்து நான் சொல்கிறது வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ் மட்டுமே காரை வாங்குறதுக்கு சரியான ஒரு நேரமாக ஆக்கிடாது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரைட் கார், ரைட் வேரியண்ட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்பஸை சால்வ் பண்ணக்கூடிய காராக மட்டும் பாருங்கள். இப்போது நான் ஒரு கார் பார்த்துருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோண்டா பேஸ் பார்த்துருக்கேன், அதை என்னோட நீட்ஸை பூர்த்தி செய்யுது. பட் எனக்கு பலினோ வந்து ஹோண்டா பேஸை விட ஆஃபர் பெட்டராக இருக்கணும்னா பலினோ போனீங்க அப்படின்னா அது சரி வராது.
உங்களோட தேவைக்கேற்ப கார் இருக்கும், அந்த காரில் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நான் அதுதான் எம்ஜி விஷயத்துலையும் சொன்னேன். ஆஃபர் கொடுக்குதுன்னு போய் எம்ஜி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதில் நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க, நான் போய் அதை எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காருக்கு ஆஃபர் இருக்கான்றதை பாருங்கள், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் மந்த் எண்டில் நீங்கள் கார் வாங்கலாமா இல்லை அதுக்கு முன்னாடி வாங்கலாமா, இதை பற்றின ஒரு குட்டி புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சச்சர வேணாம், பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. டடா, டேக் கேர், பை. ஓ நன்றி ப்ரோ.